Hi positive students, 12th Max exercise 5.2 8th sum. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. இதில் ஃபர்ஸ்ட் ரோம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், நடுவில் ப்ளஸ் இருந்தால் அது எல்லிப்ஸ். சரிங்களா? இதோட ஃபார்மேட் என்னன்னு எங்கள் சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் plus y square by b square equal to 1. So x square by a square plus y square by b square equal to 1 இந்த நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா that is called the ellipse. ஸோ இது என்ன டைப்னு கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் கோனிக்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆன் ellipse. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும், இந்த டினாமினேட்டரில் ரெண்டு நம்பரையும் செக் பண்ணணும். எது பெரிய நம்பர்னு பார்க்குறோம். இந்த 289 தான் பெரிய நம்பர். ஸோ இதுக்கு மேலே இருக்க ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் எப்படி எழுதணும்னா, த மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் எழுதுறீங்க. So it is an ellipse, the major axis is parallel to y-axis. இப்போ ஃபஸ்ட் நம்ம சம் மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ஃபைண்ட் பண்ணணும், அடுத்தது ஃபோசி, நெக்ஸ்ட் வெர்டிசஸ், நெக்ஸ்ட் டைரக்ட்ரிசஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஏபி அந்த சம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் எக்ஸுக்கு பக்கத்தால் இருக்கிறத ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச் ஈக்குவல் டு இந்த -3 வந்து +3ன்னு எழுதிக்கிங்க. அண்ட் ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறத கேன்னு சொல்லணும். ஸ்மால் கே ஈக்குவல் டு -4 இருந்தால் +4ன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா டினாமினேட்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. தென் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. வெளியே எடுத்துட்டா என்ன வரும் ஆன்சரில்? ஏ ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட் பி ஸ்கொயர். எது ஸ்மாலாக இருக்கோ அது பி ஸ்கொயர், 225. So b equal to square root of 225 and b equal to 225 square root என்னது 15. Next c square equal to a square minus b square. What is a square? 289 minus what is b square? 225. So 289 இருந்து 225 subtract பண்ணா 64. Then c square equal to 64, c equal to square root of 64 and c equal to 8. Last one is c equal to ae. c what is that? 8. a 17. e e மட்டும் வச்சுங்க, 17 இந்த பக்கம் தள்ளிடுங்க. இப்போ 8 by இந்த 17 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடில் வந்துடும். இப்போ e equal to 8 by 17, c equal to 8, b equal to 15, a equal to 17. இந்த இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம சம்மில் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தான்னு பாருங்கள், சென்டரு, நெக்ஸ்ட் ஃபோசி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசஸ். ஃபஸ்ட்டு சென்டர் ஃபைண்ட் பண்ணலாம். சென்டர்னாலே h, k. ஸோ டேரெக்டாக h ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் k ஈக்குவல் டு 4. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3, 4. செகண்ட் என்ன கேட்டிருந்தானோ ஃபோசி. ஃபோசின்னா இந்த h, kவை அப்படியே எழுதிக்கிங்க. h, k. ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஃபோசின்னா சியை வந்து ஆட் பண்ணணும் அண்டு சப்ராக்ட் பண்ணணும். எதில் ஆட் பண்ணணும்னா ஹச்சில் பண்ணணுமா கேல பண்ணணுமான்னு யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு எதுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தது, ஒய்க்கு கீழே தான் பெரிய நம்பர் இருக்குது. ஸோ இதில் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்றுமே இல்லை, எந்த நம்பர் கீழே பெரிய நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அப்போது ஒய்க்கு கீழங்கும் போது ஒய்யோட ஃப்ரெண்டு யார்? கே. அப்போ கேக்கு பக்கத்தில் ஒரு +c போட்டுக்கணும். அண்ட் அதே தான் h, k. இங்கே +c போட்டோமா, இங்கே -c. அவ்வளோதான். இப்போ h வாட் இஸ் தட்? 3ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 3, k 4ன்னு இருக்குது. c என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 8 +8. இங்கே 4 + 8, இங்கே 4 - 8. 3, 4 - 8. ஸோ 3, 4 + 8 12. இந்த 3, 4 - 8 -4. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வெர்டிசஸ்.
வெர்டிசஸ்னாலும் இதே ரூல் தான். ஹச் கே இங்கே ப்ளஸ் சி மைனஸ் சி போட்டிருக்குமா, வெர்டிசஸ்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ, ஹச் கே மைனஸ் ஏ. ஃபோர்ஸின்னா சி போட்டுக்கணும், வெர்டிசஸ்னா ஏ போட்டுக்கணும். இப்போ ஹச்சோட ஆன்சர் என்னது 3, கே வந்து 4, ஏ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 17 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ளஸ் 17, இங்கே 3, 4 மைனஸ் 17. ஸோ 3, 4 + 17 21, 3, 4 minus 17 minus 13. And last one is direct recess. ஸோ இதில் என்ன எடுத்துக்கணும்னா y = a/e, ஒரு ஆன்சரை ப்ளஸில் எடுத்துக்கணும், இன்னொரு ஆன்சரை -a/eன்னு எடுத்துக்கங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம பார்க்கும்போது எது மேஜர் ஆக்சஸ்ன்னு பார்த்தோம், ஒய்க்கு கீழே தான் பெரிய நம்பர்னு இருந்தது. ஸோ ஒய்யோட ஃப்ரெண்டு யார், கே. ஸோ இங்கே ப்ளஸ் கே தான், இதில் மாறாது. இங்கே தான் +a/e, இங்கே -a/e. ஒய்யோட ஃப்ரெண்டு யாருன்னா கே, அதனால் கேன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y = ஏவோட ஆன்சர் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம் 17, ஈயோட ஆன்சர் 8/17, கே வந்து நம்ம 4. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் y = -17/8/17 + 4. ஸோ y = 17, இது ரெண்டும் ரெசிப்ரோக்கில் படிச்சுன்னா 17 × 17 289 / 8 + 4. ஸோ y = இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 289, 8 × 4 32 / 8ன்னு வந்துடும். ஸோ y = ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 321 / 8. சேம் அதே மாதிரி தான் 17 × 17 -289 / 8 + 4. ஸோ y = -289, 8 4s are 32 / 8. ஸோ y = 289லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணால் 257. பெரிய நம்பர், கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் மைனஸ், ஸோ -8. 8th செகண்ட் ரோமன், x + 1 / 2 / 10 + y - 2 / 2 / 64 = 1. ஸோ இதோட ஃபார்மேட் எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். x² / a² + y² / b² = 1. இந்த மாதிரி சென்டரில் வந்து ப்ளஸ் இருந்தாலே அது எல்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த ஃபார்மேட் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் an ellipse. ஸோ இதில் டினாமினேட்டர் செக் பண்ணணும். இங்கே 100க்கு இங்கே 64 இருக்குது. எதுக்கு கீழே பெரிய நம்பர் இருக்குன்னு பாருங்கள், எக்ஸுக்கு கீழே தான் பெரிய நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, த மேஜர் ஆக்சிஸ் பெரிய நம்பர் எதுன்னு பார்க்குறோம், எக்ஸுக்கு கீழே தான் இருக்குது. மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to x axis. ஃபஸ்ட் இதில் ஏ, பி அண்ட் சிலாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் a². இப்போ a² = 100, a = √100, a = 10. நான் 100 ஸ்கொயர் ரூட்டு 10. நெக்ஸ்ட்டு சின்னதாக இருக்குதா b² எடுத்திருக்கோம். ஸோ b = 64 அண்ட் b = √64. 64 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 8. அண்ட் c² = a² - b². இதோட ஒரு க்ளூ வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் c² = a² - b² இருக்கும். சப்போஸ் ஹைப்பர்போலாவில் ஃபார்முலாவில் என்ன வரும்னா, இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும். சரிங்களா? ஓகே, a² ஆன்சர் 100 - b² ஆன்சர் 64. 100ல் 64 சப்ராக்ட் பண்ணால் 36. c² = 36. இப்போ c = √36 and c = 6. லாஸ்ட் ஒன் c = ae. சியோட ஆன்சர் என்னது 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a 3 2s are and 5 10s are. அப்போ e = what is that 355. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சம்மை மூவ் பண்ணலாம். சென்டர்னு கேட்டிருந்தோம். சென்டர்னாலே h, k. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம h, k இங்கே எழுதிடுங்க. h = எக்ஸுக்கு பக்கத்தால் என்ன இருக்கோ அது h. இங்கே +1 இருந்ததுன்னா இது -1 எழுதணும். அண்டு k = ஒய்க்கு பக்கத்தால் என்ன இருக்கோ அது கேன்னு சொல்லுவாங்க. -2னா இங்கே +2.
நாம வச்சுங்க எக்ஸோட ஃப்ரெண்டு ஹச், ஒய்யோட ஃப்ரெண்டு கே. ஸோ ஹச் கமா கே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -1, 2. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தான்னா ஃபோசினாலே அந்த ஃபோசிலே சி இருக்குதுனால ஃபோசின் அந்த சியை நாம வச்சுங்க. இந்த ரெண்டுத்தையும் அப்படியே தான் எழுதணும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சு, இது எது மேஜர் ஆக்சஸ் நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ். எந்த ஆக்சஸ் கீழே பெரிய நம்பர்னா எக்ஸு கீழே தான் பெரிய நம்பர் இருக்குது. அப்போ எக்ஸில் தான் நம்ம சேஞ்ச் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எக்ஸோட ஃப்ரெண்டு யார் ஹச். அப்போ ஹச்சுக்கு பதிலாக ஒரு ப்ளஸ் சி கே, அதே தான் ஹச் -சி, கேன்னு போட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஹெச்சோட ஆன்சரு -1. சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6, கே 2ன்னு இருக்குது. ஸோ -1 -6 2. 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 5, 2. -1 -6 -7, 2. Then third one is vertices. ஒன்றுமே கிடையாது. ஃபோசினா சின்னு போடுவீங்க, வெர்டிசஸ்னா ஏன்னு போடுங்க. ஹச் ப்ளஸ் ஏ கமா கே, ஹச் -a கே. ஹெச்சோட ஆன்சரு -1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேவோட ஆன்சர் 2. ஸோ ஏ என்னது, நம்ம ஏ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். +10, கேவோட ஆன்சர் 2. -1 -10, 2. ஸோ 10ல் 1 சப்ராக்ட் பண்ணிட்டா 9, 2. -1 -10 -11, 2. Last one is direct recess. ஸோ டைரக்ட் ரெசஸ்ன்னு பார்க்கும்போது எது வந்து மேஜர் ஆக்சஸ்ன்னு பார்த்தோம், இதில் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். டைரக்ட் ரெசஸோட ஃபார்முலா a/e, இன்னொன்று அதே x = -a/e. நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், இதில் டைரக்ட் ரெசஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஃப்ரெண்டு யார் ஹச். இப்போ இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச் போட்டுருங்க. ஹெச்எல்லாம் அப்படியே தான் போடணும். இதோட ஃபார்முலா a/e, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு -a/e, அவ்வளோதான். ஸோ x = ஏவோட ஆன்சர் 10, ஈயோட ஆன்சர் 3/5, கேவோட ஆன்சர் -1, அண்ட் x = 10/3/5 -1. ஸோ x = ரெசிப்ரோக்கில் படிச்சுன்னா 5 × 10 50/3 -1. x = அதே தான் 50/3 -1. ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, -1. ஸோ x = இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 50, 3 1s are -3/3. x = 50ல் 3 போயிடுச்சுன்னா 47/3. x = -50, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -3/3. x = -53/3.